விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு என்ட்ரி கிரியேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் அப்படிங்கிற காலம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட் அப்படிங்கிற காலம் வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டுங்கிற காலத்துல வந்து இன்கேஸ் கர்சர் நிக்கல அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் வவுச்சர் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பருங்கிற இடத்துல நமக்கு கர்சர் நிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா டேட் இங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 25ங்கிற டேட்டுங்கிற இடத்துல கர்சர் நிக்காம நெக்ஸ்ட் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ அடுத்த காலமுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இன்கேஸ் டேட் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க F2 டேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு இன்வாய்ஸ் நம்பர் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 25 அந்த இடத்துல கர்சர் நிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க F2 கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிப் த டேட் ஃபீல்ட் டியூரிங் வவுச்சர் கிரியேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எஸ் கொடுத்து எனபிள் பண்ணிருப்போம். ஸோ அதனாலதான் நமக்கு அந்த இடத்துல வந்து கர்சர் வந்து நிக்கல. ஸோ நான் இப்ப இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் நோ கொடுத்துட்றேன். நோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்வாய்ஸ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நான் என்டர் கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா கர்சர் வந்து உங்களுக்கு டேட் ஃபீல்ட நிற்கும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து டேட் கொடுத்துருப்போம். நான் யூஸ் பண்ற டேலி வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலி பிரைம் எஜுகேஷனல் மோட் அந்த டேலி தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேட் எவ்ரி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செப்டம்பர் டேட் கொடுத்தேன் அப்படின்னாலும் நம்ம என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3rd செப்டம்பர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா என்னால வந்து பர்சன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகாது. சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th செப்டம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பர்சன் மூவ் ஆகாது. ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிற ஏதாவது ஒரு டேஸ் வந்து நான் கொடுக்குறேன். 15 செப்டம்பர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னாலும் கர்சர் வந்து எனக்கு மூவ் ஆகுது. ஏன் அப்படின்னா டேலி வந்து நமக்கு எஜுகேஷன் மோட்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க இன்கேஸ் லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம டேட் கொடுத்து டேட் வந்து சேஞ்சஸ் ஆகல அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் டேலி வந்து லைசன்ஸ்ல இல்லாம எஜுகேஷனல் மோட்ல போயிடுச்சு அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால டேட் வந்து கொடுத்து என்ட்ரி வந்து கிரியேட் பண்ண முடியாது. எவ்ரி மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் செகண்ட் டேட் கொடுத்து நம்ம என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் தட் இருக்கிற எந்த டேட்ஸுமே வந்து நம்மளால கொடுத்து என்ட்ரி வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.